என் தங்கப்பிள்ளையே, சனிக்கிழமை இரவில் உன் தாயானவள் என்னை கண்டும் காணாமல் நீ செல்லாதே. குறிப்பாக இந்த நாளில் என்னை தள்ளிவிடாதே. ஏனென்றால் உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. யாருக்கும் அடங்காத ஒருவன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒரு கணக்கு போட்டு வருகிறான் என்றால் நிச்சயமாக இந்த கணக்கு என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் உன்னோடு உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் முன்னிற்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்குள்ளிருந்து உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இந்த வராகி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது என்றால் இதை நீ நிச்சயமாக இப்பொழுதே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வந்து நமக்கான சோதனைகளை கொடுக்கிறது என்றால் முதலில் அதை என்னவென்று உணர்ந்துவிட நாம் தயாராக வேண்டும். நம்மை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு புள்ளியில் நம்மை அதிகமாக யோசிக்க வைத்துவிடும். ஏதாவது ஒரு நிலையில் நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்துவிடும். அப்படித்தான் இப்பொழுது இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கொஞ்சமாக யோசித்து இதிலிருந்து நாம் என்ன பெற வேண்டும் என்று நீ நினைத்திருக்கலாம். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணரத் தொடங்கி இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை நீ இனிமேலும் நினைத்து கலங்க தேவையில்லை. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களிலும் இந்த தாயின் அன்பு உன்னை நோக்கி பிரதிபலிக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தாயின் அன்பு உனக்குள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி நான் வருவதும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதும் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பதும் என்னுடைய முதலாவது வேலை அல்லவா? என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வருகின்ற அந்த வாழ்க்கையை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். சோதனைகளை கடந்த என் பிள்ளைக்கு இன்னமும் பல சோதனைகள் நடக்கிறது. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் வருகின்றது. எப்படியாவது இந்த வாழ்க்கையை பற்றி நாம் புரிந்து கொண்டு விட மாட்டோமா? எப்படியாவது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள மாட்டோமா என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எல்லாமுமே உனக்கு மேலும் பல நல்ல புரிதல்களோடு வந்து உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தும். எதிர்பாராத விஷயம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தையே உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையென்று எதையெல்லாமும் என் பிள்ளை யோசித்திருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதை உனக்கு சொல்ல வேண்டும். நல்ல திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும். ஆனால் யார் பேச்சையும் கேட்காத ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சோதனையை கொடுக்க வருகிறார் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மற்றவர்கள் பேச்சை கேட்கவில்லை எனும் பொழுது நம் பேச்சை மட்டும் இவர் எப்படி கேட்பார்? ஏதோ ஒரு காரியம் பல காலமாக இவர் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். பல காலமாக இவர் இந்த விஷயத்தை நடத்த வேண்டி தன் மனதிற்குள் ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணிக்கவும் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எத்தனை பிரச்சனைகள், இது என்ன பிரச்சனையா,
எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று. எவ்வளவு பெரிய கடோத்கஜனை எல்லாமும் பார்த்து வந்தாயிற்று. இது என்ன, யாருக்கும் அடங்கவில்லை என்றால் என்ன? நான் மட்டும் என்ன எல்லோருக்கும் அடங்கியா போகிறேன்? நானும் யாருக்கும் அடங்க மாட்டேன். அம்மா, நீ சொல்வதைச் சொல், நான் தைரியமாக கேட்கிறேன். யார் வந்தாலும் அவர்களை எதிர்த்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் என்னால் நடத்த முடியும் என்று சொல்கின்ற என் குழந்தை, உன்னிடத்தில் நான் இதை என்றும் என்றென்றும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம், உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லா புரிதல்களும் சரியாக கிடைக்க வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் முடிந்து உனக்கு பல நம்பிக்கையும் தெளிவாக பிறக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் உனக்கு நான் சரிவர எடுத்துச் சொல்வேன். உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நான் தெளிவாக இதை எல்லாமும் புரிய வைத்து விடுவேன் என்பதுதான் உண்மை. உன்னை இது போன்ற ஒரு நிலையில் நான் எப்பொழுதும் பார்க்க விரும்பவில்லை. உன்னை சுற்றி இது போன்று நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எதிலுமே உனக்குள் தோன்றுகின்ற உன்னுடைய எண்ணங்களை நீ நிறைவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். தேவையானது என்ன, தேவையற்றது என்ன என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குவதை எல்லாமும் விட்டுவிடு. யார் என்ன செய்தாலும் இதை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருத்தம் கொண்டு நிற்காது. உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் அவர்களினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் அவர்களுக்குள் இருந்து இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்று ஒரு சுயநலமான எண்ணத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுயநலமான எண்ணம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய கவலை இங்கு யாருக்கும் இருக்காது. ஆனால் இந்த வாழ்க்கையானது உன்னை பற்றி என்ன நினைக்கிறது, உன்னை பற்றி என்ன யோசிக்கிறது என்று நீ சில சமயங்களில் எல்லாமும் யோசித்து பார்த்திருக்கிறாய். யார் நமக்கு எதிராக இது போன்ற திட்டங்களை எல்லாமும் தீட்டுவது, யார் நம் வாழ்க்கையில் இது போன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனிப்பது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? இது உனக்கு எதை தந்தது என்றும் இனி என்ன தரும் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என் தங்கமே, ஒருவரினுடைய ஒரு உண்மையான மனநிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாம் நம்புவோம். அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்களோ அதைத்தான் நாமும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் நம்மை அதிகமாக சிந்தனைப்படுத்தும். ஏனென்றால் சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றுமாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை செயல்படுத்த மாட்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் என்னை அழைத்து பார் என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி அவர்களை ஒரு முறை அழைத்து பார், நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு பொழுதும் என்னவென்று கூட கேட்டுவிட மாட்டார்கள். உனக்கு என்ன கஷ்டம் என்று கூட கேட்பதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் நல்லதை நடத்தி கொடுக்காது. ஆனால் இதையெல்லாமும் பொறுத்து பொறுத்து பார்த்து கொண்டிருந்த ஒருவர் இதற்கு மேலும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் தவிர்த்து விடக்கூடாது என்று சொல்லி, இவர் எப்பொழுதும் போல சாந்தமாக இருக்கும் குணத்தை விட்டுவிட்டு யாருக்கும் அடங்காமல் எதையும் எதிர்த்து துணிந்து செய்யும் தன் குணத்தை வெளிப்படுத்த வேண்டி இப்பொழுது வந்து விட்டார். என்ன நடந்து விட்டது என்று நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே இவர் நினைத்த காரியத்தை முழுமையாக முடித்து விடுவார் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை, நீ நினைத்தது ஒவ்வொன்றும்
உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் போதும். எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும்படி நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. புரிதல் ஒன்று வாழ்க்கையில் வேண்டும். யாரும் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு, யாரும் நமக்கு எதையும் தரவில்லை என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு, இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது நாம் அதிக கவனம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. எதையுமே இனிமேலும் எண்ணி எண்ணி கலங்குவதை விட, எதையுமே இனி நினைத்து நாம் வருந்துவதை விட, இந்த வராகி துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவு கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை முழுமைப்படுத்த வேண்டும் அல்லவா? என் பிள்ளைக்கென உன் தாய் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாள் என்பதனையும் இனி இவர்கள் மூலமாக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாருக்கும் அடங்காத ஒருவன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யார் இவரிடம் சிபாரிசுக்கு சென்றாலும், யார் இவரிடம் உனக்கு ஒரு கெடுதலை செய்ய சொன்னாலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்களிடம் என்னவென்று சொன்னாலும் அது ஒருபோதும் நடக்காது. உண்மைக்கு மட்டுமே இவர் செவிசாய்ப்பார். சொல்கின்ற விஷயம் உண்மையாக இருந்தால் தன் உயிரை கொடுத்தேனும் அதை நடத்தி கொடுப்பார். சொல்கின்ற விஷயம் பொய்யானால் அவரின் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார் என்பதுதான் உண்மை. இதுபோல இந்த விஷயங்களை எல்லாமும் தெரிந்து கொண்டு நாம் வாழும் இந்த வாழ்க்கையின் உண்மையான புரிதல்களை கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் இருக்க வேண்டும். எதையுமே நினைத்து நாம் வருந்தக்கூடாது. நமக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. உள்ள விஷயங்களை உள்ளபடி நாம் எடுத்துக்கொண்டு நல்லது எது என்பதனை தெரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தாய் சொன்னது போல, உனக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து உனக்கு உதவி செய்திட இவர் முன்வந்திருக்கின்ற இந்த நேரம், இனி எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாது. இவரினுடைய உதவி அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. ஆனால் நாளைய தினம் இவர் உன்னுடைய வாழ்க்கையில் தான் திட்டம் போட்டு வைத்திருந்த செயல்களை எல்லாமும் செயல்படுத்த வந்திருக்கிறார். தான் திட்டம் போட்டு உனக்கு செய்ய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துவிட துணிந்து விட்டார் என்றால் அதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிபட புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை முன்னிறுத்தும் இந்த வாழ்க்கை இனிமேல் என்ன கொடுக்கும்? உனக்காக உதவி செய்ய வருகின்ற இவரின் நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும். உண்மையில் உனக்காகத்தான் இவர் வருகிறார். இவர் அவப்பெயரை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் எதற்காக வந்தது? உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்ததனால் வந்தது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை என்ன நடத்தும், ஏது நடத்தும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வர நினைக்கும் ஒவ்வொருவரையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பதில் எல்லாமும் யார் துணை இருக்கிறது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி யார் வருகிறார்கள் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். அத்தனையிலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும் இந்த காலம் முழுக்க. இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில், எதனால் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வருகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் வரும் இந்த காலங்கள் முழுக்க இனி எதற்காகவும் நீ வருந்தாதே. உனக்கென தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே.
உன்னை ஆட்டி படைக்கும் இந்த வாழ்க்கை முழுமையிலும் என் பிள்ளை உனக்கான நன்மதிப்பை கொண்டு நீ நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் எங்கே என்று தேடினாயல்லவா? இவர் கொடுக்கிறார் உனக்கான அந்த சந்தோஷத்தை. இவர் தரப்போகிறார் உனக்கான இந்த வாழ்க்கையை. இவரிடம் என் பிள்ளை நீ கேட்டு நின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கென உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துணை இருக்கும் ஒரு விஷயம் என்றால் அது இனிமேல் எப்பொழுதும் உன் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. நன்மதிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கென நான் எடுத்து தரும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கு வேண்டியது போல எல்லா நிலையும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உன் தாய் உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலையில் நாளைய தினம் உனக்காக வரக்கூடியவர் யார் தெரியுமா? விநாயக பெருமான். விநாயக பெருமானினுடைய அருளை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெறப்போகிறாய். விநாயக பெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுவிடப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக உணர வேண்டும். உன் தாய் உனக்காக என்னவெல்லாமும் எடுத்து தருகிறாளோ அவை எல்லாமும் இனி உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை உனக்கு உணர்த்தும். அதுபோல விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா தேவைகளையும் இனி உருவாக்கி கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நல்லதை நடத்த இவர் துணிந்துவிட்ட இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும். விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாது. அன்பால் சாதிக்க முடியாதது நிச்சயமாக ஒருவரினுடைய கோபத்தால் சாதிக்க முடியும் என்றால் அதை தெய்வம் மட்டுமே நடத்த முடியும். தெய்வத்தின் அன்பு மட்டுமே அதை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி என் பிள்ளைக்கான நான் மதிப்பை கொடுத்து விநாயக பெருமானினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க போகிறது. பல காலமாகவே உன்னை சூழ்ந்து வந்த இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மதிப்போடு மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை அவர் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த முடிவு இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மதிப்பை பெறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். விநாயக பெருமானை நாளைய சங்கடகர சதுர்த்தி நாளில் என் பிள்ளை மனதார நினைக்க வேண்டிய நேரம் இது. உனக்கு எந்த தருணத்திலும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன்னை சிறப்பாக்க போகிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய விருப்பம் போல உனக்கு நல்லது நடக்கட்டும். என் பிள்ளை ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். நான் தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நேரமும்
இனி உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை புரிந்து கொள். இந்த வராகி நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. எப்பொழுதும் நீ விரும்பியது போல ஓம் கங்கணபதையே நமக என்று சொல்லி நாளைய பொழுதை தொடங்கு. வெற்றி நிச்சயம் உனக்கானதாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.